8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊர். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இலை குழம்பு தான் வைக்க போகிறோங்க. இலைன்னா என்ன இலை? வாழை இலைன்னு நினச்சிடாதீங்க. ஒன்றுமே இல்லை, நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி நிற்குங்க அந்த மரம், அதாங்க முருங்கை மரம். அந்த முருங்கை கீரையை வச்சு, நல்லா சத்து நிறைஞ்ச முருங்கை கீரையை வச்சு ஒரு குழம்பு டேஸ்ட்டாக வச்சு பார்க்கலாமா? வாங்க. இத்தனோடு கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை கீரை இப்போ விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதை நான் இப்போ ஒரு கிண்ண அளவு, அதாவது ஒரு சின்ன கெட்டு தாங்க, நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுவே இத்தனோடு சின்ன கிண்ணத்துக்கு தான் வந்திருக்கு. இதுவே 20 ரூபாயா விலை. இதை வச்சு நம்ம இப்போ ஒரு குழம்பு பண்ணலாம். நான் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் கழுவி. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு, சின்ன கப்பு 100 கிராம் கப்புங்க, அந்த கப்புக்கு அரை கப்பு, அதாவது 50 கிராமு தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். குக்கரில் போடுறேன் பாருங்கள். மறுபடி அதே 50 கிராம் அளவுக்கு மொத்தத்தில் சேர்த்து 100 கிராம் வரணும் சிறுபருப்பு. இதை இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பருப்பு சேர்த்து போடும்போது நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு தண்ணி கழுவிக்கலாம். இப்போ அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். எண்ணிக்கையில் ஒரு 10 இருக்கும், அந்த அளவுக்கு தான், கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ குக்கரை மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கரை வச்சுருவோம். மேலே ஆவி வந்தோடனே நம்ம விசிலை போடுவோம். போட்டு 3 விசிலில் எடுத்துடலாங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், மேலே விசில் வருது, இந்த ஆவி வருது. நம்ம இந்த சமயத்தில் விசில் போட்டு விட்றலாம். ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சு விட்ருங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, விசில் உள்ள சவுண்டு கம்மியான மாதிரி இருக்குது. அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோமா? அவ்வளோ ஆவி பறக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிடலாங்க. அப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி கடையும் போது நல்லா மசிஞ்சிரும். இல்லை உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா கூட இது பண்ணிடுங்க. நான் எப்போவுமே கடான்னு இந்த முட்டை அடிக்கிற பீட்ரு இருக்கும் பாருங்கள், இதை வச்சு 4 கடைவேன். 5 நிமிஷத்தில் கடைஞ்சிருங்க. அந்த பச்சை மிளகாலாம் அதுலேயே வந்து அதில் உள்ள காரம்லாம் இறங்கிடும். இது நல்லா கடைஞ்சிருந்தா பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? பச்சை மிளகா தான் முழுசாக கிடக்குது. இதையும் இப்படி கடைஞ்சி விட்டோன்னு வச்சுங்களேன், அதில் உள்ள காரம்லாம் அதில் இறங்கிடும். அவ்வளோதாங்க. இது இப்படியே ஒரு வாரத்தில் இருக்கட்டு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் அதில் வச்சுக்கலாங்க. எல்லோரும் முருங்கைக்கீரையை காமிச்சாங்களே, இன்னும் முருங்கைக்கீரையை காட்டலேன்னு நினைப்பீங்க. எல்லாம் சிலவங்க வந்து அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது குக்கர்லேயே கீரை எல்லாம் போட்டு தாளிச்சிருவாங்க. நான் வந்து எப்போவுமே குக்கரில் சேர்த்து போட மாட்டேன். அந்த கலர் மாறாமல் பச்சையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையும் இதில் போட்டுடலாம். நல்ல சில்வர் சட்டி பார்த்தீங்களா? அதனால் அப்படியே புகை அப்படியே வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீரை இருக்குது பாருங்கள், கழுவி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடலாம். நம்ம இப்படி வதக்கிடலாம். நம்ம குக்கரில் பருப்போடு சேர்த்து போடும்போது அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது, உங்களுக்கு கலரும் வந்து ஒரு மாதிரி அவிஞ்சது மாதிரி, அந்த கலர் பச்சை கலர் கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இதில் போட்டுக்கலாம். ஏன்னா உப்புன்னு சொல்லிட்டு கலர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரையோட பச்சை கலர் மாறாமல் நல்லா இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு சிட்டி அளவுக்கு சர்க்கரை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இப்படி வதக்கணும்னு வச்சிங்களேன், அந்த கலர் மாறாமல் இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பார்த்தீங்களா, அதில் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி வச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, ஏன்னா நம்ம கழுவி போடுறதுனால அந்த கீரையில் உள்ள ஈரச்சத்தே இதில் வரும். இப்போது அப்படியே ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, இந்த கீரையை வந்து இதில் கொட்டிடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம்.
குக்கரில் ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சிங்க. இப்போ இந்த பருப்பு கீரையும் சேர்த்து நல்லா கலந்துங்க. கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோந்தாங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கொதி அப்படி மிதந்து வரும்போது டப்புன்னு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், நிறைய தேவையே இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் பார்த்துங்க. இதுக்கு நான் புளி கிளி எதுவுமே ஊற்றலைங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஃப்ரைவோ ஏதோ வச்சு ஒன்று சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், வெறும் அப்பளத்தை வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் முதற்கொண்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த குழம்பை. ஒரு கொதி வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம வதக்கும் போதே கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சுல்ல. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு அப்படி இறுக்கி மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே அந்த கீரை நல்லா வெந்துருங்க. ஏன்னா நம்ம சிறுபருப்பெல்லாம் போட்டிருக்கோம். நல்ல ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கு கூட பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு வச்சு கொடுங்க. சரியா? பார்த்தீங்களா? முருங்கைக்கீரையோட கலர் அப்படியே பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த டிப்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இதே மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் முருங்கைக்கீரை குழம்பு நான் என்னென்ன பொருள் போட்டு செஞ்சு வச்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எப்போவுமே திரும்ப திரும்ப இதே முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு தாங்கன்னு உங்கள் பிள்ளைகளும் ஆசைப்பட்டு கேட்பாங்க. செய்யுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.